ஆமா எதார்த்தமா டேய் இந்த வந்தாங்கடா போனாங்கடா இந்த அந்த மாதிரி எதார்த்த பேச்சு வந்து அப்படிதான் தானே பிடிக்கும் அது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்க திரைப்படத்திலயும் அவர் நடிச்சிட்டாரு. ஆமா நீங்க ஆமா ஆரம்பத்துல பார்த்திருப்பீங்க. இப்ப மேடையில ஏறி பார்க்கும் பொழுதா இருக்கட்டும், அவரோட அந்த இயல்பானது எப்படின்னு இருக்கு? ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? அண்ணன்ட்ட பிடிச்சது இந்த இயல்பு தான். அந்த அந்த குணம் மதுரையின் மண்வாசம்ன்ற மாதிரி அந்த குணம். அதை எப்ப யார்கிட்ட பார்த்தாலும் எத்தனை மணிக்கு போட்டோ எடுத்தாலும் சரி ரசிகர்கள்ட்ட நின்று போட்டோ கொடுத்தா போவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கண்ட அண்ணன் தான் எம்கேஆர் அண்ணன். அவரோட கலை இன்னும் மென்மேலும் வளர எங்க டீம் சார்பாக பயங்கரமான வாழ்த்துக்கள். இந்த நாடக கலைக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்களே சொன்னீங்க மாறிடுச்சு. ஆனா இப்பவும் நாடகம் அப்படின்றப்போ இவ்வளவு மக்கள் கூட அதான் சொன்னேன்ல எம்கேஆரோட அந்த பேச்சு அந்த ஏப்பா வாப்பா சாப்பிட்டு போலாம்ப்பா வீட்டுக்கு போப்பா அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோன்னே இந்த மதுரைக்காரங்க எப்படிதான் பேசுவாங்க. அப்பா வா தண்ணி கொடுன்னு அந்த மாதிரி அந்த அண்ணன் பேச்சுக்காக கூட்டம் தான் இது. எம்கேஆர் பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். எதனால பிடிக்கும்? அவர் இந்த கப்ளிங்கோஸ், இடியாப்பம், கிண்டாப்போ அப்படின்னு சொல்றதெல்லாம் பிடிக்கும். அவரை பார்க்கும் பொழுது ஒரு அண்ணனை பாக்குற மாதிரி உனக்கு ஃபீல் இருக்கா? ஏதாவது கிட்ட போய் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டா என்ன சொல்றாங்க அண்ணன்? போட்டோ எடுத்துக்கங்க நான் ரெடி ஆயிட்டு வரேன்டா அப்படி சொல்றாங்களா? சரி ஓகே, அவரோட டைலாக் ஒன்று பேசி கேட்டு. எம்கேஆர் பயலுக ராதாகிருஷ்ணன் கொடூரமா